நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இந்த ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதம் பல விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சாதகங்களும் இருக்குது. ஸோ எது சாதகம் எது பாதகம் அப்படின்றது விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். இந்த மாதம் கோ ஆன் த ஃப்ளோ. எதுலேயுமே நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபீல்டை நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பல விஷயங்கள் நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. தொழில் நடத்துகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஜாபும் நல்ல திருப்தியாக போயிட்டுருக்கும். உங்களுடைய ஹெச்ஆர் மேனேஜர், உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப சாதகமான ஒரு மனோநிலையில் தான் இருக்க போகிறாங்க. நிறைய இந்த மாதம் ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான மனோநிலையும் அங்கே ஏற்படும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, திருமணம் அப்படின்றது இந்த மாதம் வேண்டாமே அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. திருமணம் அப்படின்றது திருமணம் பார்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பார்த்து முடிவு எடுக்க வேண்டாமேன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா உங்களுக்கு 8ல் சனி பகவான் இருக்கார், 7ல் ராகு இருக்கார். அதெல்லாம் வருடகரங்கள் இருக்க தான் போகுது. ஆனால் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயும் கேதுவும் உங்கள் மேலேயே தான் ஜாயின் ஆக போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறது இல்லை. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன், எதுலேயுமே திருப்தியின்மை, ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ற ஒரு அமைப்பில் எது ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லாவே இருக்காது. ஸோ அப்போ திருமணம்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது திருப்தியின்மைன்றதோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் லாங் அங்கே டென்ஷன் தான். அதனால தான் தள்ளி வைங்க. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பாருங்கள். இப்போ முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இப்போ வேறு வழி இல்லாமல் முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு 2-3 பேர்த்தையாவது நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் பேசிக் பொருத்தம் 10 பொருத்தம் மட்டும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் முடிவெடுக்க வேண்டாம். இப்போ கட்ட பொருத்தம் பார்க்கணும், திசா புத்தி பார்க்கணும், எல்லாமே பார்த்து பாவ சமயமும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த காலத்தில் அப்படி தான் பார்க்குறோம். அப்படின்னாலும் இப்போ அவசரப்பட்ட வேண்டான்றது தான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் எத்தனை நாள் எத்தனை வருடங்கள் ஆயிருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தர் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்கள வேலை செய்யன்னு சொல்லாதீங்க. சார் பெட்ஷீட் இப்படியே போட்டு வச்சுட்ட பாரு, அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போ, தலானி இப்படியா போடுவேன், அப்போ எழுந்திரிச்சா மூடி வைக்க மாட்டியா அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரை வேணாலும் சரி, தயவு செஞ்சு சிம்மராசி அன்பர்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் கமெண்ட் பண்ணி காலை கழுவிட்டு வா, இப்படி உட்காரு, லைட் ஆஃப் பண்ணு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் கூட அவங்களுக்கு வெடுக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மனசுல பெரும் காயமாக படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா செவ்வாய் கேது சேர்க்கை அப்படின்றது அந்த அளவுக்கு சரியில்லை. அதே மாதிரி நீங்க என்ன எனக்கு இப்பதான் உனக்கு தெரியுமா, இத்தனை நாளாச்சு கல்யாணமாய், நான் இப்படித்தானே, நான் அப்படித்தான், என்ன பண்ணுவேன் அப்படின்ற விதண்டாவாத வார்த்தைகள் மிகப்பெரிய பிரச்சனையா குடும்பத்துக்கும் உங்க மனசுக்கும் உங்க கணவருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்பு வட்டாரத்திலையுமே ரொம்ப அன்பாவும் அமைதியாகவும் இருந்தால்தான் சிறப்பு. எது எடுத்தாலுமே வேற மாதிரி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது ஹர்ட்டிங்கா படாது, ஆனா மற்றவங்களுக்கு அது பெரும் ஹர்ட்டிங்காக படும். அப்படின்றதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, தாய் தந்தையரோட கூட நீங்கள் வாக்குவாதம் இப்போ செய்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை. 4ஆம் வீடும் அது சூரியனுடைய வீடு உங்கள் வீடுமா இருக்கிறதுனால தாய் தந்தையர் கூட எப்போ பார்த்தாலும் வெடுக்குன்னு தான் பேசுவேன், நிதானமாக பேசவே மாட்டியா அப்படின்ற மாதிரி உங்களை அவங்களே தப்பாக நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எல்லாருமே அப்படி நினச்சிட்டா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே வேணும்னே பண்ணுறதில்ல. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால மன சந்தோஷம்ன்றது நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயிறு உபாதைகள், தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டைஜஷன் சரியில்லைன்னும் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸோடையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தயவு செஞ்சு நல்லா தூங்குங்க. எதையும் மண்டலை போட்டுட்டு உடச்சிக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போகிறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்லாஸோடையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப
கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்மகனாக இருக்கட்டும் பெண்மகளாக இருக்கட்டும். இப்போ இன்லாஸ் யாராவது வீட்டுக்கு வராங்க செய்கிறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல அவங்க எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தோடு இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதம் மன நிறைவை எந்த காலத்துலையும் எந்த விஷயத்துலையும் கொடுக்காத ஒரு நிலை. குரு மட்டும் உங்களுக்கு சாதகம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் திருப்தியாக இல்லாமல் நிறைய சண்டை சச்சரவுக்குள்ளே மீட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். 2ஆம் அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ அதுவுமே ப்ளஸ் தான். ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னா சூப்பர். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டை தப்பு சொல்கிறது, உங்கள் ஹஸ்பண்டை கம்ஃபர்ட் பண்ணுறதுனால உங்கள் மாமியார்ட்ட நீங்கள் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்குள்ளேயும் போகாமல் ஜஸ்ட் லைக் தட் கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்றது சூப்பராக இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜூன் மாதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 11th +2லேருந்து காலேஜுக்கு இந்த மாதிரிலாம் போகிறீங்க. ஹையர் ஸ்டடீஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் பிஹெச்டி கூட உங்களுக்கு அவ்வளோ திருப்திகரமாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இது திருப்தி தானா, இது கரெக்ட் தானா, நான் எடுத்த ஃபீல்டு கரெக்ட் தானா, இந்த ப்ராஜெக்ட் ஓகே தானா அப்படின்றது ஒரு மன நிறைவு மட்டும் இங்கே இருக்கவே இருக்காது. தூரதேசமாக நீங்கள் போய் படிக்கிறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கிடைக்கும், கடன் வாங்கி நீங்கள் படிப்பீங்க. அந்த படிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான். அதுலெல்லாம் பெரிய பயம் பாதிப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வீடு மாறுறதோ அல்லது வீடு வாங்குறதோ வீடு விற்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல ஒரு திருப்தியான அமைப்பு இல்லை. நீங்கள் ஏதாவது வண்டி புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த மாதத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் 6ஆம் தேதிக்கு முன்னாடி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த செவ்வாய் மாறினதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணுமே ஒழிய இப்போ எடுத்தீங்கன்னா என்னமோ எடுத்தேன்டா, பே பண்ணி தான் எடுத்தேன், சிங்கிள் பேமெண்ட்டா, ஆனாலும் என்னமோ திருப்தியே இல்லை அப்படின்ற ஒரு மனோநிலைக்குள்ளே தள்ளப்படுவீங்க. எப்பயுமே மன திருப்தி அப்படின்றது இல்லை அப்படின்னா எதையுமே ரசிக்க முடியாது இல்லையா. நீங்கள் ஏன் 5 லட்ச ரூபா பைக் கூட வாங்கியிருக்கலாம், அல்லது ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஒரு சிறு விஷயம் கூட நீங்கள் இப்போ செய்யலாம். ஆனால் அங்கே மன நிம்மதி மன திருப்தி எதிர்பார்த்த மாதிரி அமையலை அப்படின்றது தான் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால எதுலேயுமே இந்த மாதம் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாமலோ புதுசாக எடுக்கிறதோ வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக அதில் இருக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரசித்து எந்த ஒரு விஷயம் செய்யணும். இப்போ ஒரு டூரே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எப்படி இருக்கணும், சரி இந்த ஹோட்டலில் தங்காமல் அங்கே தங்கியிருக்கலாம்ல, இந்த ரூம் அவங்க கொடுத்த உடனே நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம், கொஞ்சம் போய் வேறு ரூம் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மனம் வந்து அலைப்பாயக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுறது. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் இருக்கணும். அப்படி இல்லை உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னா கூட இப்போ சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால குருவும் பார்க்குறாரு. அப்போ என்னன்னா எதுவுமே ஒரு மூவ் ஆகாத மாதிரியே இருக்கும், எவ்வளோ பண்ணாலும் ஒரு திருப்தியே இல்லை, ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனசை ஒரு இடைஞ்சலுக்குள்ளே கொடுக்கும். அதே மாதிரி மூச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அதை விட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பதிவிலேயே நான் சொல்லிட்டு வருது, உங்களுடைய மனநிறைவுன்றது அந்த மனம் சஞ்சலப்படக்கூடிய காலம்தான் இந்த சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னா 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 18ஆம் தேதி 6:35 சாயங்காலத்திலிருந்து 20ஆம் தேதி 9:45 நைட்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. மன சரியில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்காதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாந்தம் அப்படின்றது தேவை. ஹனுமன் சாலிசா தினமும் கேளுங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் மனசில் நினைக்க வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு உங்களுக்கு அவர் இருக்கும்போது வேற என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நல்ல வியூகத்தை கொடு, அந்த வியூகத்தின் வழியில சூப்பரா போகணும்பா அப்படின்றத மட்டும் மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த மாசத்துல நன்மைகள் இருந்தாலும் உங்களாலேயே உங்க வார்த்தைகள்னாலேயே ஃப்ரிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதையும் டேக் இட் ஈஸியாக போயிடுங்க, நீங்களே பெருசு படுத்திட வேண்டான்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.